தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிறார் என்ற தலைப்பு. இந்த தலைப்பில் ஒரு சிறு செய்தியை செய்து குறித்த நேரத்தில் நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிறார். இது எப்படி அருமையான நியாயத்தீர்ப்பு பற்றி அருமையான செய்திகளை கேட்டோம். இன்னைக்கு சபையில் நியாயத்தீர்ப்பு செய்தி கிடையாது. நரகத்துக்கு பரலோகத்துக்கு போகிறது பற்றி தெரியாது, சொல்கிறதில்லை யாரும். அதான் சத்தியம். சத்தியத்தை யாரும் சொல்கிறதில்லை. ஜனங்களை அவங்கள பிரியப்படுத்துவதற்காக கடன் நீங்கும், வியாதி நீங்கும், கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார், இப்படித்தான் பொதுவாக ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜனங்களை பிரியப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலைமை என்னன்னா, பல உபத்திரவங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்னார்ல, பலவிதமான உபத்திரவங்களில் சிக்கியிருக்காங்க. எப்படி? கடனில் சிக்கியிருக்காங்க, லோனில் சிக்கியிருக்காங்க, குடும்ப பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க, புருஷன் மனைவி சண்டையில் பிரிச்சிருக்காங்க, கோர்ட்டு கேஸில் சிக்கியிருக்காங்க, தீராத நோய் வியாதியில் மாட்டியிருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, பல சிக்கல். உங்கள் ஹெட்ஃபோனு அப்படியே நீங்கள் ஒரு பையில் போட்டு திரும்ப எடுத்தீங்கன்னா உடனே எடுத்து கரெக்டாக செய்ய முடியும். சிக்கலில் மாட்டி அதை எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபோன் வயிறு அப்படி தான். ஃபோன் வயிறு போட்டிங்கன்னா அது ஏகப்பட்ட எப்படி தான் சிக்கல் வருதோ தெரியல. அந்த மாதிரி மனுஷர்கள் பல சிக்கலில் இருக்காங்க. எல்லாரும் விடுதலை ஆகுமா? சோசிக்காரனை தேடுறாங்க. சோசிக்காரன் அதுக்கு தக்கபடி இன்னென்ன மாதிரி செய்யுங்க, இந்த தாயத்து போடுங்க, இந்த போட்டாவை உங்கள் வீட்டில் மாட்டுங்க, எல்லாம் நீயும் இந்த மாதிரி படுங்க, இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி காணிக்க கொடுங்க, இவ்வளோ ரூபாயை கொடுங்க, எங்ககிட்ட வந்தால் உங்களுக்கு விடுதலை ஆகிடும். அவங்களுக்கேற்ற முறையில் சொல்கிறதுனால ஜனங்க தத்தளிக்கிறதுனால போய் பார்ப்போமான்னு அங்கே ஒரு கூட்டம் போகுது. பெரும்பாலான கூட்டம் சாமிகளை தேடி போகிறாங்க. திருச்செந்தூருக்கு போகிறாங்க, ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க, காசிக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க. கடவுள் தான் நமக்கு தீர்வு. தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதாவது நடக்குமா? நல்லது நடக்குமா? ஜனங்க பாவம் தத்தளிக்கிறாங்க. மைண்டு கிறிஸ்தவ ஊழியர்கள் இதை நல்லா கவனிக்கிறாங்க. ஆஹா, என் மனுஷன் இப்படி திரிகிறான்னு சொல்லி, இவங்க நீ அங்கே போகாத, இங்கே போகாத, இங்கே போகாத, இங்கே வா, இயேசு சுகமாக்குவார், இயேசு உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். மகளே, கண்ணீர் ஏப்பா விடுற? யாரும் உதவியிலேன்னு தவிக்கிறியா மகளே? அந்த நேரத்தில் இயேசு உதவியாக இருப்பார். மகளே, கடன் பிரச்சனையில் வேதனைப்படுறியா? இங்கே வா, கடனெல்லாம் நீங்கிறது. கூட்டத்தில் வந்தாலே கடனை ரத்து ஆயிடும்னு ஒருத்தன் கூட்டம் போடுறான். ஜனங்க மைண்டை வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கு தக்க இவனும் ஒரு மந்திரவாதி, ஜோசிக்கார மாதிரி தான். அதனால தானே அக்கிரமம் செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு கோபமாக சொல்கிறாரு. சத்தியத்தை சொல்கிறவன் சத்தியத்தை சொல்லாமல் மனுஷர்களை பிரியப்படுத்தி காசை சம்பாதிக்கிறான், பணம். அதுக்கு தானே கூட்டம் போகுது. சில சுவிசேஷன் கல்ல ஊழியர்கள், சுவிசேஷகர்கள் கல்ல போகக்கூடிய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஏன் குவியிறான்னா, ஏதாவது நல்ல வாக்கு கிடைக்காதா? ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் வராதா? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா? இப்படி இது கிறிஸ்தவ ஊழியம் அல்ல. இயேசுவின் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சாமி. அவ்வளோதான். நீ மனம் திரும்பணும், பரலோகத்துக்கு போகணும். இதுதான். ஆகவே
நியாயத்தீர்ப்பு எப்போ வரும் என்ற காரியத்தை உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதுக்கு முன்னாடி எது, எதுக்கு பின்னாடி எது, அடுத்து எது, அடுத்து எது தெரியாமல் இருக்கீங்க. தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அவங்க தேவனுடைய கட்டளையை மீறினாங்க, உங்களுக்கு தெரியும். பூமி அவங்க நிமித்தம் சபிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அப்படியே சபிக்கப்பட்ட நிலைமையிலேயே எல்லாரும் போயிட்டாங்க. அங்கே தேவன் வாக்கு பண்ணுறாரு. ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குன்னு சொல்லி சாத்தானே தலையை நசுக்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவனே கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் காலம் நேரம் இதெல்லாம் குறித்து வச்சார். அதனால காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்று கலாத்தியரில் இருக்கு. 4:5 காலம் நிறைவேறும் போது ஸ்திரீனிடத்தில் இயேசு பிறந்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்காரு. நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்காது. இயேசு வரலையானா நம்ம அறிவுக்கு அப்படி இருக்கு. அந்த காலம் நிறைவேறும் போது கண்டிப்பாக இயேசு வருவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. கண்டிப்பாக இயேசு வருவார். காலம் நிறைவேறின போது தான் இயேசு வந்தார். அந்த தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசு அவரோடு கூட இருந்தவர். யோவான் 1:2 இருக்கு. அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் 8 22 30 வரை பார்த்தீங்கன்னா, அவர் வானங்களை படைக்கும் போது பக்கத்திலே நான் இருந்தேன், செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவர் என்னை அபிஷேகம் பண்ணார், என்னை அவர் ஜெனிப்பித்தாருன்னு இயேசு சொன்னதாக ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கு. ஆகவே தேவனோடு இருந்த அந்த இயேசு குறித்த காலத்தில் தேவனாலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். எப்படி? ஸ்திரீயின் வித்தாக வந்தார். வித்துனா வசனம், வசனம்னா வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி யோவான் 1:17 இருக்கு. அந்த வார்த்தை மாம்சமானார். இயேசு என்று பெயரிட்டாங்க. இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் என்று மத்தேயு 1:21 இருக்கு. ஆகவே இரட்சகராக வந்தார். பழி வாங்க வரல. எஜமான் தோட்டத்தில் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டா, அக்கிரமம் பண்ணிட்டா, திருட்டு பண்ணிட்டா, கடைசியில் குமாரனை எஜமான் அனுப்பும்போது பொதுவாக என்ன நினைப்பாங்க? தண்டனை கொடுக்க தான் அனுப்புகிறாரு, தண்டனை கொடுக்க தான் அனுப்புகிறாரு, அவ்வளோதான் நம்ம செத்தோம்லான்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி ஜனங்க நினைச்சிடக்கூடாது என்பதுக்கு தான் யோவான் 3:17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். லேலுயா. ஒருவராது கெட்டுப்போது தேவ சித்தம் இல்லை என்று 2 பேதுரு 3:9 இருக்கு. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 இருக்கு. ஆகவே எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனசுகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19:10 இருக்கு. ஆகவே இரட்சகராகி வந்தார். அதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா காரியத்துக்கும் உண்மை நீதியாக இருக்குன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொன்னது அந்த அர்த்தம் தான். இரட்சகராக வந்தார். இரட்சகர்னா மீட்க வந்தார். மீட்க வந்தார்னா, இப்போ நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிருக்கீங்க, ஒரு கடலில் மாட்டிருக்கீங்க, உங்களை மீட்க ஒரு மீட்பர் வந்தால் என்ன செய்யணும்? கடனில் நீங்கள் மாட்டிருக்கீங்க, என்ன செய்யணும்? அவர் உங்களால் கடை கட்ட முடியல, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான். அவனே விடுதலையாக்க முடியாது. அதனால் அந்த கடனை இவர் அடைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குது. என்ன கிரயம்? உயிருக்கு உயிர், பாவத்துக்கு தண்டனை மரணம்தான் சம்பளம். அப்போ இவர் பாவம் இல்லாதவராக வந்ததுனாலே
இவர் ஒருவர் தான் அந்த கிரயத்தை செலுத்த முடியும். பாவி நிவர்த்தி பண்ண முடியாது. இவர் பாவம் இல்லாதவனாரே, பாவிகளை ரட்சிக்க இவர் கிரயம் செலுத்த வேண்டியது இருக்குது. என்ன கிரயம் செலுத்தினார் தெரியுமா? என்ன? ரத்தம். ரத்தம் செலுத்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே விலையேறப்பட்ட தன்னுடைய ரத்தத்தை சிந்த தன்னுடைய உயிரை கொடுக்க, தப்பு செய்த அடி கொடுப்பாங்க, அடி இவர் வாங்கி, மிதி வாங்கி, அடி வாங்கி, ரத்தம் சிந்தி உயிரை இதை விட வேற என்னையா செய்ய முடியும்? தேவன் தம்முடைய குமாரனை இதை விட எப்படி செய்ய முடியும்? ஒருவேளை ஒரு தகப்பனே ஒரு குற்றத்தை தண்டனை வாங்குறதை விட மகனை ஒப்பு கொடுப்பது அதை விட தகப்பனுக்கு தண்டனை. அதுக்கு தான் மகனை ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 உள்ளது அந்த அர்த்தம் தான். என்னை நானே அடி கொடுக்கறது கூட பெருசு இல்லை, மகனை ஒப்பு கொடுக்கறது அதை விட பெரிய தண்டனை அப்பாவுக்கு. மகனுக்கு இல்லை, அப்பாவுக்கு. அப்பாவுக்கு அப்பாவுக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி மகன் அடி வாங்கினா ஒவ்வொரு அடி அப்பாவுக்கு தான். மகன் வாலிபன் அந்த அடியை பொறுத்துக்கிடுவான், அப்பாவால் தாங்க முடியாது, நல்ல அப்பாவாக இருந்தா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார், கிரயமாக கொடுத்தார். இத்தனைக்கு பிறகு அவர் இறந்த பிறகு 3ஆவது நாள் தானே உயிர் தெழுந்தாரு. அந்த 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி, அந்த இயேசுவின் ஆவி என்ன செஞ்சதுன்னா காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று 1 பேதுரு 3:18 வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் உயிர் விட்ட உடனே அந்த பாடி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கு, அந்த ஆவியில் அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த காவல் உள்ள ஆவிகள் ஆதாமிலிருந்து நோவாவிலிருந்து எத்தனை பேர் செத்தாங்களோ அத்தனை பேரும் அந்த ஆவிகள் அங்கே குடியிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு பிறகு எதுன்னு மெய்யான கொள்ளை தேவ சபையை விசுவாசிக யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆகவே அந்த ஆவிகளுக்கு அவர் 3 நாள் பிரசங்கித்தார். வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன். பெரிய சத்தியங்கள்லாம் சொல்லலை, பெரிய செய்தியெல்லாம் சொல்லலை. நான் தான் தேவகுமாரன், உங்களுக்காக பலியானேன், உங்கள் கிரயத்தை நான் செலுத்திட்டேன், உங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்டேன், உங்கள் பாவத்தை எல்லாம் போக்கிட்டேன், என்னை நீ அவருடைய குமாரன்னு விசுவாசி. கடவுள்னு சொல்கிறீங்கள, அவருடைய குமாரன் நான் தான், அவர் தான் என்னை அனுப்புனார். மாம்சத்தில் உள்ளவங்களை ரட்சிக்க மாம்சமாக வந்தேன், இப்போ ஆவியில் இருக்கிற உங்களை ரட்சிக்க ஆவியாக வந்திருக்கேன், என்னை விசுவாசிங்க. இவ்வளவு தான் ஐயா, இவ்வளவு தான். அதுக்கு ஆதாரம் இருக்கா? நீங்கள் பாட்டு அள்ளி விடுறீங்களே, ஆதாரம் இருக்கான்னா அதான் சொல்லிட்டேன்ல. 1 பேதுரு 3:18-19 அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஏன் பிரசங்கித்தார்? என்னத்தை பிரசங்கித்தார்? அதனால் அவங்களுக்கு என்ன பலன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அதுலேயே 4:6 இருக்கு. 1 பேதுரு 4:6 எடுத்தவங்க படிங்க. 1 பேதுரு 4:6 இதற்காக செத்து போனவங்க மனுஷர் பிரகாரம் உலக பிரகாரமாக ஒருவேளை அவங்க தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் தேவன் முன்பாக ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க ஆவியில பிழைக்கும்படி அவர்களுக்கு இல்லாம அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. சுவிசேஷம் சொன்னாலே அது இயேசு தானே. மார்க் 1:1 சுவிசேஷத்தின் ஆரம்பம் இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஆரம்பம் இயேசு தான் ஆரம்பம் இருக்கு.
அந்த சுவிசேஷம் இயேசுவ தேவகுமாரன்னு நம்புவது. இவ்வளவுதான் ஐயா. ரொம்ப 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 ஒரே வார்த்தையில் அடங்கிட்டார். இதுக்காக எதுக்கு வருஷக்கணக்கில் அங்கே செலவு பண்ணணும்? 3 நாள் தான் கன்வென்ஷன். அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்காரன் அங்கே இருப்பான், ஆபிரகாம் அங்கே இருப்பான், மோசே அங்கே இருப்பான், ஆதாம் அங்கே இருப்பான், எல்லாம் அங்கே இருப்பாங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த 3வது வானம்னு ஒன்று இருக்கு, பரதீசின்னு. அது ஆபிரகாம் மடின்னு சொல்கிறாங்க. முக்கியமான பெரிய பரிசுத்தவான்கள்லாம் ஆபிரகாம் மடின்னு சொல்லப்படுகிற அந்த 3வது வானத்தில், அதாவது பரதீசில் இருப்பாங்க. அங்கேயும் போய் இயேசு பிரசங்கித்தார். இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாயின்னு அந்த கல்லனுக்கு சொன்னார்ல. 2 கொரிந்தியர் 12 இருக்கு. பரதீசு 3வது வானம்னு போட்டிருக்கு. 3வது வானம்னே போட்டிருக்கு, பரதீசுன்னு எடுக்கப்பட்டுன்னு போட்டிருக்கு. அங்கேயும் பிரசங்கித்தார். பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவர் இறங்கினார் என்பதனால ஏறினார் என்பது விளங்குகிறது அல்லவா என்று எபேசியர் 4 இருக்கு. சர்வத்துக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு 3வது நாள் வர்றதுக்குள்ள பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த பாடிக்குள்ள இந்த ஆவி உள்ள புகுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவு தரிசனமானார். எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு, நான் உயிர்த்தெழுந்துட்டேன், என்னை பார்த்துக்க, கையை பாருங்க, காலை பாருங்க, எல்லாம் நெஞ்சா பாருங்க, இருதயத்தை எல்லாம் செக் பண்ணி பாருங்க. முடிச்சுட்டு 40 நாள் கழிச்சு அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, காத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன், அதுக்கு பிறகு ஊழியம் செய்யுங்க, சாட்சியாக இருங்க. எல்லாம் என்கிட்ட ட்ரைனிங் பண்ணுறதெல்லாம் அப்புறம் சொல்லுங்கள், இப்போ சொல்லாதீங்கன்னு காத்துருங்கன்னு அப்போஸ்தலர் 1:5 படி கட்டளையிட்டாரு. அவங்க காத்திருந்தாங்க. 10 நாள் காத்திருந்தாங்க. 40 நாள் அளவில் இவர் பரமேறி போகிறாரு. 10 நாள் காத்திருக்காங்க. 10வது நாள் வந்த பிறகு 50வது நாள் ஆயிடுச்சு, யூபிலி ஆண்டு. அதான் பெந்தேகோஸ்து பண்டிகை, 50வது நாள். அந்த பண்டிகை நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்னபடி பூமியில் இறங்கினார். எல்லாரும் மேலும் அக்கினி ஜுவாலையாக இறங்கினார். எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அந்த நாளில் யூதர்கள் ஏறக்குறைய அப்போஸ்தலர் உபதேசத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவங்க கிடையாது, யூதர்கள், இஸ்ரேலர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. இந்த இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, ஹமாஸ் சண்டை இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, இன்றைக்கி இஸ்ரேல் நாடு இருக்குது, யூதர்கள் இருக்காங்க. அவங்கள கேளுங்க, இயேசு உங்களுக்கு ரட்சகரான்னு கேளுங்க. இல்லையே, அவர் ஒரு தீர்க்கதரிசி, எங்களுக்கெல்லாம் இயேசுவை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை இப்போ சொல்லுவாங்க. இயேசுவ தேவகுமாரன்னு நாங்கள் நம்புறதே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டுக்காரங்க அந்த புத்திக்காரங்க தான். அதுக்குத்தான் இயேசு காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஒருவேளை அதில் அவங்க ஏற்றிருப்பாங்க, கண்டிப்பாக முக்கியமான ஆளுகள்லாம் கண்டிப்பாக நம்பியிருப்பாங்க. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு யோவான் 8 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு. கண்டிப்பாக இயேசுவை நம்பியிருப்பாங்க. அது ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும், இப்போ தெரியாது. ஆகவே பரிசுத்தாவியானவர் இந்த பூமியில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கார், இப்போ வரைக்கும் இருக்கார். பேதுரு பிரசங்கம் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போஸ்தலர் உபதேசம். அப்போஸ்தலர் 2:42 போட்டிருக்கு, இந்த இதில் கூட ஒட்டியிருக்கோம். அந்த உபதேசத்தில் தான் அவங்க சபை தொடங்கினது. அங்கே தான் மேல் வீட்டில் ஜெப வீடு தொடங்கினது. அன்னையிலிருந்து தான் கிறிஸ்தவ மார்க்கமே ஆரம்பித்தது. அதிலிருந்து அப்படியே சுவிசேஷம் உலகம் முழுவதும் போய் சொல்லுங்கன்னு சொன்னார், கட்டளையிட்டார் இல்லையா? உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் சொன்னாங்க. நம்ம நாட்டுக்கு வந்தவர் தோமா, இந்த 12 சீசனில் ஒருத்தன் தோமா. கேரளாவுக்கு வந்தால், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து, அப்புறம் சென்னையில் ஊழியம் செய்யும் போது ஈட்டியால் குத்தி கொண்டுட்டாங்க. அவருடைய பாடி
கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கு. சாந்தோம் சர்ச்சு இன்ன வரைக்கும் அந்த சர்ச்சு இருக்குது. மவுண்ட் ரோட்டில் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதில் பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, சாந்தோம் சர்ச்சு. தோமா கட்டுக்கதையோ புராணமோ கிடையாது, எல்லாம் சரித்திரம். ஆகவே இயேசு சுவிசேஷம் அன்னையிலிருந்து ரொம்ப தீவிரமாக இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், கேரளா முழுவதும். இப்போ கேரளாவில் அதிக கிறிஸ்தவங்க ஏன் இருக்காங்கன்னா தோமாவுடைய ஊழியம் தான். சென்னையில் அதிக கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னா தோமா அங்கே இறந்த இடம். அதிக கிறிஸ்தவங்க, ஏறக்குறைய 30 லட்சம் கிறிஸ்தவங்க இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. தோமாவுடைய ஊழியத்தில் அவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த காலம் வந்து என்ன காலம்னா கடைசி காலம். சபை தொடங்கி அப்படியே அந்த 1ஆம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கப்பட்ட சபை அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அதை யாரும் அழிக்க, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. அந்த உபதேசம் இருக்கு, அந்த சபை இருக்கு, அந்த அப்போஸ்தல சத்தியம் இருக்கு. இன்ன வரைக்கும் நம்ம கையில் மங்காம மறையாம நல்ல அழகு தமிழில் ஆவியானவர் கையில் அழகாக கொடுத்துருக்காரு. இதை யாரும் அழிக்க முடியாது, யாரும் இதை ஒன்றும் செய்ய முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒழிந்து போகாதுன்னு சொன்னவர். அதனால தானே, அதனால தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு மிஞ்சி எந்த சக்தியும் கிடையாது. வசனத்துக்கு மேலே உலகத்தில் எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உபதேசம் உலகமெல்லாம் போகும். மத்தேயு 24:14 சுவிசேஷம் உலகமெங்கும் சொல்லப்படும், அப்பொழுது முடிவு வரும்னே போட்டிருக்கு. முடிவு வர்றதுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லணும், பழைய ஏற்பாடை சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டே சொல்லிக்கிட்டு இருந்தால் அங்கே முடிவு வராது. பழைய ஏற்பாடு சுவிசேஷம் இல்லைல்ல, அது மோசையின் ஆகமங்கள், அது முக்காடு, அது முடிஞ்சு போனது தானே. அதை போய் சொல்கிறதுனால ஒரு புரோஜனம் கிடையாது. இன்றைக்கி அதைத்தான் சொல்லிக்கிட்டு திரிகிறான் ஊழியக்காரன். சுவிசேஷன் அவன் பேர், உண்மையிலே அவன் வேறொரு சுவிசேஷத்தை தான் சொல்கிறான், வேறொரு இயேசுவை தான் சொல்கிறான், வேறொரு ஆவியில் தான் அவன் நிறைஞ்சிருக்கானே தவிர உண்மையான ஒரு சுவிசேஷத்தை அவன் சொல்லலை. உண்மையான சுவிசேஷம் இயேசுவை பற்றினது தான். நீங்கள் இயேசுவின் வார்த்தையே சொல்லலையே, இயேசுவின் பேரையே சொல்லாமல் முடிக்கிறாயா பிரசங்கம். தாவீதை பற்றியே 1.5 மணி நேரம் பேசுகிறான், யாக்கோபை பற்றியே 2 மணி நேரம் பேசுகிறான், ஆபிரகாம் பற்றி 3 மணி நேரம் பேசுகிறான், பழைய ஏற்பாடு சண்டையை பற்றியே சொல்லி முடிக்கிறான். இயேசு என்று பேர் இல்லாமையே முடிக்கிறவன் எத்தனை பேர், எத்தனை பிரசங்கம், எத்தனை சபை, எத்தனை பேர். இன்றைக்கி எல்லாம் அந்த மாதிரி தானே இருக்காங்க. முடிவு வராது. மத்தேயு 24:14 படி இந்த சுவிசேஷம் சர்வம் உலகம் முழுவதும் சொல்லப்படும், அப்போதான் முடிவு வரும். அதனால இன்னும் ஏன் தாமதம்னா உலகம் முழுவதும் பிரிஞ்சு போன ஸ்தாபனங்கள் முழுவதும் இயேசுவை சொல்லலையா, சுவிசேஷத்தை சொல்லலையா, புதிய ஏற்பாடை மையப்படுத்தி சொல்லலையா. அப்போஸ்தல உபதேசமே எந்த சபையிலையும் கிடையாது. வெக்கக்கேடு, வேதனையானது. ஆகவே நம்ம இந்த மெய்யான ஒளி தேவ சபையில் இருந்தால் எழுப்புதல் வரும், இங்கே இருந்தால் சுவிசேஷம் வரும், இங்கே தான் சத்தியம் வரும். சத்தியமூர்த்தி நகரத்திலிருந்து உலகம் முழுவதும் யூடியூப் மூலமாக உலகமெல்லாம் தெரிய வரட்டும், நிச்சயமாக முடிவு வந்துடும். இப்போ வரப்போகுது. இப்போ இந்த சண்டை நடக்குதுல, அம்மாசு இஸ்ரேல் சண்டை, இதில் சமாதான தூதனா அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். புரிஞ்சுக்கங்க, செய்தி முடிக்க போகிறேன். அந்தி கிறிஸ்து சமாதான தூதனா வரப்போகிறான். அவன் யூதன். அவன் அது யாராக இருக்கலாம், இப்போ நம்ம குறிப்பாக ஒரு பேர் சொல்ல முடியாது. அதனால் ஐநா சபை முழுவதும் இப்போ ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க, அமெரிக்கா ஏன் ஆதரவாக இருக்காங்கன்னா இயேசு பிறந்ததுனால, இயேசுவின் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு பாசம் யூதர்கள் மேலே. ஆனால் உண்மையிலே யூதர்கள் இயேசுவுக்கு எதிரிகளாக தான் இருக்காங்க, இன்ன வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கிறல. அந்த நேரத்தில் யுத்த நிறுத்துறதுக்கு இப்போ ட்ரம்ப் நான் வந்து யுத்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் மெயின், இயேசு கிறிஸ்து தான் உண்மை. எல்லா வீடுகளையும் இயேசுவை கும்பிடுங்க, பைபிளை வீட்டில் வச்சு படிக்கன்னு இப்போ சொல்லியிருக்காரு. வரவேற்போம். ஆனால் அந்தி கிறிஸ்து வரும்போது அவங்களுக்கு ஆதரவாக தலைவர்கள்லாம் போயிடுவாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்துன்னு யாருக்கு தெரியாது.
சமாதான தூதனா வருவான், கெட்டிக்காரனா வருவான், வல்லவனா வருவான், ரொம்ப நல்லவனா வருவான், ரொம்ப சாமர்த்தியமாக வருவான். எல்லா மக்களும் எல்லா மதங்களும் அவனை ஏற்றுக்குருவாங்க. அவன் யுத்தத்தை நிறுத்துவான், தேவாலயத்தை யூதர்களுக்கு ஆதரவாக கட்டி கொடுப்பான். அந்த தேவாலயம் இப்போ இல்லை, சாலமோன் கட்டின ஆலயம் இல்லை, இப்போ ஒரு சுவர் ஒன்று தான் இருக்குது, இங்கே கட்டி கொடுப்பான். அந்த ஆலயத்துக்கு பிறகு இவனை, ஆகா இவன் தாண்டா இயேசு, நம்ம எதிர்பார்த்த மெசியா இவர் தான் அப்படின்னு யூதர்கள் அவனோட உடன்படிக்கை பண்ணிடுவாங்க, ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. பவுல் வருகை எப்போ வரும், எடுத்துக்கொள்ளுதல் எப்போ வரும், அந்தி கிறிஸ்து எப்போ வரும்னு ஒரு குறிப்பு 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் சொல்லியிருக்கான். கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, அந்த அடையாளத்தை பார்த்துக்கோங்க. அந்த அடையாளம் சம்பவிக்கும் போது இன்னென்ன காலத்தில் இன்னென்ன வரும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு அங்கே பவுல் சொல்லியிருக்கான். இன்னைக்கு உள்ள நாதாரிகளை பின்பற்றாதீங்க. இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசி முழுவதும் அயோக்கிய நாய்களாக இருக்காங்க. ஏவன் சொல்கிறதையும் நம்பாதீங்க. பவுலை பாருங்க, பவுல் சொல்லியிருக்கான். அந்த நாளையும் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமும் வருகையை பற்றி நீங்கள் கேள்விப்படும் போது உடனே சஞ்சலப்படாதீங்க, உடனே கலங்காதீங்க. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. நல்ல குறிப்பு. பாவ மனுஷன் யாரு, கேட்டின் மனுஷன் யாருன்னு கிறிஸ்தவங்களுக்கு தான் தெரியும், உலக மக்களுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம இதையே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அவன் தேவாலயத்தை தேவனை போல உட்காருவான்னு போட்டிருக்கு. அதில் 4ஆம் வசனத்தில் தன்னைத்தான் தேவன் என்று சொல்லுவான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான். அப்பத்தான் அவன் சுயரூபம் யூதர்களுக்கு தெரியும். அவன் வர்ற காலத்தில் உபத்திரவமாக இருக்கும். அதுக்கு பிறகு மகா உபத்திரம் ஏற்படும். அந்த காலத்தில் சபையை கர்த்தர் எடுப்பார். அதான் ரகசிய வருகைன்னு சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:10 உலகமெங்கும் வருகிற கூடிய காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அந்த காப்பேன்னு சொல்றதா ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று பரமண்ட ஜபத்தில் கற்றுக் கொடுத்தானே, அதுதான். அந்த காலத்தில் சபை உண்மை உள்ள பரிசுத்தவான்கள், மணவாட்டி என்ற இடத்துல உள்ளவங்க, பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இமை பொழுதுல அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மறைஞ்சிருவாங்க. 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் இதை நம்புறீங்களா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்னு சொல்றது காரணம் அதான். அதான் ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ரகசியத்தை சொல்றேன்னு பவுல் சொல்றான். அதே பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 கர்த்தருடைய வருகைன்னு சொல்றான். ஒரே நிகழ்வு தான், ரெண்டையும் கூட்டி பார்த்தா அங்க ரகசியம், இங்க வருகைன்னு போட்டிருக்கு. சேர்த்து பார்த்தா ரகசிய வருகை பூமிக்கு இல்லை, வானங்கள்ல, ஆகாயத்தில், மேகங்கள் இருக்கு. மத்திய வானத்தில் இயேசுவும் தேவனும் அங்கே வருவாங்க. இறங்க பரலோகத்திலிருந்து, இப்போ பரலோகத்தில் இருக்காங்கல்ல, இறங்கி அங்கே வருவாங்க. மத்திய வானத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆவியானவர் பூமியில் இறங்கியிருக்காருன்னு சொன்னல, இன்ன வரைக்கும் இருக்காருன்னு சொன்னல, அவர் சபையை மனவாட்டியாக உருவாக்கி எபேசியர் 4:30 படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முத்திரை, அதாவது மீட்கப்படும் நாளுக்காக பெற்ற முத்திரைன்னு அங்கே போட்டிருக்கு. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்கு. இவர் சபையை எடுத்து மத்திய வானத்துக்கு போவார். மத்திய வானத்துக்கு தேவனும் இயேசுவும் 2 பேரும் வருவாங்க. சபையும் ஆவியானவரும் இவங்க போவாங்க, அங்கே சந்திப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இருக்கு. லேலுயா. அந்த நேரத்தில் பூமியில் உச்சக்கட்டமாக இருக்கும் மகா உபத்திரம். 666 அப்போ ரிலீஸ் ஆகும். கட்டாயமாக்கப்படும் விக்கிரகங்களை சிலையை கும்பிடுறது, அராஜகம் உச்சக்கட்டத்துக்கு போகும். உலகம் முழுவதும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. மலையில் போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க, குகையில் போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. எத்தனையோ பேர் பட்னியாக கிடந்து இந்த வயநாட்டில் செத்த மாதிரி சாவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவாக 2 தீர்க்கதரிசிகளை இதே பூமியிலிருந்து தேவன் எழும்பு பண்ணுவார். அவங்களுக்கு ஆதரவாக 3 வருஷம் அவங்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்களையும் அந்தி கிறிஸ்து கொன்று போட்டுருவான்.
ஜெருசலேமில் அவங்க வீதியில் கிடப்பாங்க. டிவியில் எல்லா உலகம் முழுவதும் டிவியில் செல்ஃபோனில் அதை பார்ப்பாங்க. அதன் பிறகு 3 நாளைக்கு பிறகு அவங்களுக்கு உயிர் தெளிந்து இப்போ மேலே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவாங்க. எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 7000 பேர் சாவாங்கன்னு வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இதெல்லாம் சம்பவித்த பிறகு கவனிங்க, எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு இயேசு 2ஆம் வருகை வருவார். அதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. கவனிங்க, 2ஆம் வருகைன்னு ஏன் சொல்கிறோம்? முதல் வருகை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, இயேசுமா இரட்சகரா வந்தது முதல் வருகை. அவரு ராஜாதி ராஜாவா வர்றது 2ஆம் வருகை. நியாயாதிபதியா வர்றாரு. கவனிங்க, அதான் நியாயத்தீர்ப்பு பத்தி அழகா அருமையா ஐசக்கு சொன்னாரு. அதுக்கு இடையில இந்த மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது மணவாளன். மணவாளனாய் சபையை எடுக்கிறார். இதை புரிஞ்சுக்கங்க ஊழியக்காரங்களே, போதவர்களே, நல்லா காதை இது பண்ணி இதையாவது கேளுங்க. நல்லா எடுத்துக்கொண்ட மணவாட்டி சபையோடு இந்த பூமியில வந்து இறங்குவதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே தேவரீர் வருவீர், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு அங்கே போட்டிருக்கு. அவர் பாதம் கிழக்கு ஒளிவ மலையில உள்ள அந்த ஒளிவ மலையில அவர் பாதம் தங்கும்னு போட்டிருக்கு. 2ஆம் வருகை. இன்னைக்கு ஒளிவ மலையில ஜெருசலேம்ல இடம் வாங்கி போடுறான் கல்லறைக்கு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு செண்டு. இயேசு உயிர் தள்ளும் போது முதல்ல நான் அங்கே காடு மிதித்த உடனே நாங்கள் உயிர் தள்ளுருவோம்னு அவங்க ஒரு நம்பிக்கை. நிறையா பேர் அங்கே இடம் வாங்கி போடுறாங்க. அந்த ஒளிவ மலையில் இயேசு இறங்கும் போது அந்தி கிறிஸ்து, மற்றவங்க, சாத்தான், கள்ளத்தீர்க்கதரிசிக, இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க முழுவதும் அரசியலில் இணைஞ்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கு போயிடுவாங்க. இன்னைக்குள்ள போதவர்கள் முழுவதும் நான் முந்தி வந்துடுறேன்னு வந்துடுவான். எல்லாரும் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவா, கள்ளத்தீர்க்கதரிசிகள் முழுவதும் சாத்தானுக்கு ஆதரவா, எல்லாம் சேர்ந்து இயேசுவோடு யுத்தம் பண்ணுவார்கள். அதான் அர்மதேகன் யுத்தம். அந்த அர்மதேகன் யுத்தத்தில் இயேசு ராஜாதி ராஜாவுமா இருக்கப்படியா அவங்களை ஜெயிச்சு அவங்கள பிடிச்சிடுவார். எல்லாத்தையும் பிடிச்சிடுவார். கவனிங்க, யார மெயினாக பிடிப்பாருன்னா அந்தி கிறிஸ்துவ, கள்ளத்தீர்க்கதரிசியை, சாத்தானே. கவனிங்க, சாத்தான் வேற, அந்தி கிறிஸ்து வேற, கள்ளத்தீர்க்கதரிசி வேற. கள்ளத்தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துவும் மனுஷர்கள். சாத்தான் மட்டும் மனுஷன் கிடையாது, அவன் அசுத்த ஆவி, அவன் தேவதூதனுடைய கேருப்பு. 3 பேரையும் இயேசு பிடிச்சி அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்னி கடலில் தள்ளிடுவார். வெளிப்படுத்தல் 19:20 போட்டிருக்கு. 2 பேரும் அக்னி கடலில் தள்ளிடுவார். ஃபைனல் அதான், அதுக்கு மேலே அங்கே விடுதலையே கிடையாது. சாத்தானை மட்டும் அவர் கட்டி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் பாதாளத்தில் தள்ளி அடிப்பார். அதுக்கு பிறகு அவனுக்கு தீர்ப்பு உண்டு. அவனை பாதாளத்தில் தள்ளி அடித்து 1000 வருஷம் இதே பூமியிலே ஆட்சி செய்ய போகிறாரு. அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு வர்றாருல்ல, அவங்களும் இரத்த சாட்சியாக மறித்த மக்களும் உயிர் தெழுந்து அவங்களோட கூட 1000 வருஷம் அரசாளுவாங்கன்னு வெளிப்படுத்தல் 20:6 இருக்கு. அந்த மாதிரி ஆட்சி செய்யும் போது சாத்தான் பார்ப்பான், ஏன் ஆண்டவரை அழிக்காமல் சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அடித்து பார்க்க வைக்கிறாருன்னா, 1ஆம் மாதம் ஏவால பூமியை பெருகி நிரப்புங்கன்னு ஆசீர்வதிச்சார்ல, ஆதியாகமம் 1:28, அதை நடக்காமல் செஞ்சிட்டான்ல. அப்போ கடவுள் தோத்தது மாதிரி, இவன் ஜெயிச்ச மாதிரியே ஃபீலிங்கிலே இவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தேவன் ஜெயங்கொண்டார் என்பதை அவன் அறியணும் என்பதுக்கு தான் அவனை பாதாளத்தில் தள்ளாமல், அக்னியில் தள்ளாமல் பாதாளத்தில் தள்ளி பார்க்க வச்சார் 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே அங்கே ஆதாம்னு சொல்லும் போது இங்கே 2ஆம் ஆதாம் இயேசுவா வர்றாரு. அங்கே ஏவாள்னு சொல்லும் போது இங்கே ஏவாளாக சபை வருது, மணவாட்டி. அந்த அர்த்தம் தான். வெளிப்படுத்தல் 20:7 அந்த காலம் 1000 வருஷம் முடிஞ்ச உடனே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான்னு போட்டிருக்கு. அவன் திரும்பவும் ஜனங்களை
ஏவி எல்லா உலகம் மக்கள் முழுவதும் யுத்தத்துக்கு இயேசுக்கு எதிராக வருவான். இயேசு ராஜாதி ராஜாவா ஜெருசலேமில் நடு மையத்தில் அவர் இருப்பார். ஜெருசலேம் ஏன் சொல்கிறோம்னா உலகத்தில் நடு சென்டர், அது மையம். அதுக்காகத்தான். மற்றபடி அங்கே என்ன பெசலாக இருக்குது, அங்கே ஒன்றும் கிடையாது. மையமாக இருப்பதுனால நடுவில் இருக்கார். இப்போ முழுவதும் அவன் சண்டைக்கு வர்றதுனால, எல்லாரையும் திரட்டிட்டு திரும்ப அவன் சாத்தா வர்றதுனால தேவனாலேயே தாங்க முடியல. வெளிப்படுத்தல் 20:9 போட்டிருக்கு, தேவனாலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவங்கள பட்சித்து போட்டதுன்னு. அதான் அக்கினி அழிவுன்னு சொல்கிறது. முதல்ல தண்ணீர் அழிஞ்ச மாதிரி ரெண்டாவது அக்கினியில் அழிய போகுதுன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். 2 பேதுரு 3:7 8 போட்டிருக்கு. இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அக்கினியில் அழிவது அதுதான். தீயில எல்லாம் அழிஞ்சிடும். இப்போ எரிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பொங்கிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டில். எரிமலை, அக்கினி கடல் உண்டு. வசனம் ஒருபோதும் போய் சொல்லாது. தயவு செய்து நம்புங்க. எதையோ நம்பிக்கிட்டு தெரியுறான். இயேசுவை நம்புங்க, அவர் சொன்னதை நம்புங்க, வேதத்தை நம்புங்க. ஆகவே அக்கினி எல்லாரையும் பச்சிட்டு போகணும். எல்லாம் செத்துருவாங்க. செத்த பிறகு வெளிப்படுத்துற விசேஷம் 20 அதிகாரத்தில் 11, 12 அதில் பார்த்தீங்கன்னா செத்தவங்க முழுவதும் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அதான் வெள்ளை சிங்காசனம், கடைசி ஜட்ஜ்மெண்ட். அதான் ஆதாமில் இருந்து செத்தவன் முழுவதும் அங்கே தான் நிற்கிறான். சிறியோர் பெரியோர், மருத்துவராகி சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக இருக்க கண்டேன். தேவன் தான் நியாயாதிபதி, அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் குமாரனுக்கு இயேசுவுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அழகாக ஐசக்கு சொன்னார். அதை அன்றையும் தேவன் ஒருவருக்கும் நியாயந்தீர்ப்பு செய்யாமல் அந்த நியாயந்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு யோவான் 5:22 27 வரைக்கும் நீங்கள் படிக்கும் போது அதில் இருக்குது. 27 என்ன போட்டிருக்குன்னா, அவர் மனசுகுமாரனா இருப்பதினால அந்த அதிகாரத்தை கொடுத்தாருன்னு. தேவன் மனசுகுமாரனா வரல, தேவன் மனுஷனா வரல. புரிஞ்சுக்கோங்க. இயேசுதான் அவரோட இருந்த இயேசுதான் மனுஷனா வந்தார். 33 வருஷம் மனுஷனா எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார், பாவம் இல்லாதவராக இருந்தார். அதனால இவர் தான் ஜட்ஜ்மெண்ட் செய்ய அதிகாரம் உள்ளவர் சொல்லி அந்த அதிகாரம் முழுவதையும் இயேசுவுக்கு தேவன் கொடுத்தார். இயேசு நியாயந்திருக்கிறார். நியாயாதிபதியாய் ஜட்ஜ்மெண்ட் வக்கீலா பரிந்து பேசினவர் இப்போ ப்ரொமோஷன் ஆகி நீதிபதி ஆகிட்டார். அங்கே அவர் நியாயந்திருக்கிறார். இதான் புரிஞ்சுக்குங்க, இந்த ரகசியம் புரிஞ்சுக்குங்க. அதான் மத்தேயு 24:31 ஒரு கூட்டத்தை வலது பக்கத்தில் நிறுத்துறாரு, ஒரு கூட்டத்தில் இடது பக்கத்தில் நிறுத்துறாரு. வலது பக்கத்தில் உள்ளவங்களை தான் முதல் நியாயந்திருக்கிறார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே. அதான் ஜட்ஜ்மெண்ட்டு. முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டு 1 பேதுரு 4:17 தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும் காலம் வரும்னு ஐசக்கு அருமையாக ஒரு வசனத்தை சொன்னார் இல்லையா. தேவனுடைய வீட்டில் தான் தொடங்கும். வீடுனா சபைன்னா மக்கள், கிறிஸ்தவன், அங்கே தான் தொடங்குறாரு. ஆனால் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு தான் டேஞ்சர்னு போட்டிருக்கு. சுவிசேஷம்னா புதிய ஏற்பாடு, இயேசுவை பற்றிய புதிய ஏற்பாடு சத்தியம். இந்த சத்தியத்தை ஒருத்தன் கீழ்ப்படியாதது தான் ரொம்ப டேஞ்சர். கீழ்ப்படிந்தவர்களை வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்கன்னு அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அதுலேயே 41 மத்தேயு 25:41 என்ன சொல்கிறாரு? சபிக்கப்பட்டவங்களே, இடது புறத்தில் நிறுத்தவங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவங்களே பிசாசிக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவன், சுவிசேஷத்தையே சொல்லாதவன், கள்ள ஊழியக்காரன், கபடமுள்ள வேலையாட்கள், அப்போஸ்தல வேஷத்தை தரித்தவன், இயேசுவையே நம்பாதவன், மறுதளிக்கிறவன், கேடுகட்ட நாய், காலங்கள் நேரங்களை பயன்படுத்தாதவன், கிருபையின் காலத்தை அசட்டை செஞ்சவன், இன்னும் சொல்ல போனால் சத்தியத்தை அறிஞ்சும் செய்யாதவன், நியாயம் தெரிஞ்சும் செய்யாதவன், புரியாதவன், இவங்களை பற்றி ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அதை வாசிக்கவா? ரோமர் 1 அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட்டு.
21 இருந்திருக்குயா. யார் யார் அக்கினிகனுக்கு போவாங்க, யார் யார் திருந்த மாட்டாங்க, திருந்த முடியாது, மனுஷங்க தான். ஏன் ஆண்டவர் வந்து பிசாசியோடு அவங்கள இணைக்கிறாருன்னா அவங்கள பற்றி குறிப்பு இருக்கு, படிங்க. அவங்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் உண்டு மகிமைப்படுத்துறது இல்லை, அவங்க தோத்திரம் பண்றது இல்லை, தங்கள் சிந்தனையினாலே வீணர் ஆயிட்டாங்க, வெட்டி பயிர் ஆயிட்டான். உணர்வில்லாதவர்கள், அவங்க இருதயம்லாம் இருளா போச்சு. அவங்க ஞானிகள்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலே லூசு பைத்தியக்காரே அவன் தான். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரு பிராணிகள் ஆகிய இவங்களோட ரூபங்களுக்கு ஒப்பாக, அதான் விக்கிர ஆராதனை. அதான் விக்கிர ஆராதனை, சில பொம்மைகளை வச்சு கும்பிடுறது. அப்புறம் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகள், அதாவது விருப்பத்தினாலே ஒருவரோடு ஒருவர் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு, சரீரத்தை கீறி சரீரத்தை கொத்தி கொலை செஞ்சு சரீரம் முழுவதும் வந்து லேகியோன் பிசாசு பிடிச்ச மாதிரி கீறிக்கிறாங்க. அப்புறம் தேவனுடைய சத்தியத்தை கவனிங்க, தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டி படைத்தவரை விட்டுட்டு படைப்புகளை கும்பிடுறாங்க. அவரோ என்றென்றும், இவங்க தோத்திரம் பண்ணாதான் அவருக்கு தோத்திரம் கிடையாது, அவர் என்றென்றும் சோதரிக்கப்பட்டவர் தான். அப்புறம் இதுக்காகவே தேவன் அவர்களை இழிவான ரொம்ப கேவலமான காரியங்களுக்கு அவங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. அந்தபடியே அவங்களுடைய பொம்பளைங்க சுபாவ அனுபவத்தை புருஷனோட மனைவிண்டு இல்லாமல் அதுக்கு விரோதமாக மாற்றப்பட்டு, அதே மாதிரி ஆண்களும் மனைவி புருஷன் என்ற அந்த உறவு இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் விரதகாபத்தினாலே பொங்கி, இதான் ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்றது. ஆணோட ஆண் அவலட்சணமாக, இது சோதோங்கோமுறோ பாவம் உள்ள பாவம், ஆணுக்கு ஆணு கல்யாணம் கட்டிக்கலாம்னு தீர்ப்பே சொல்றானே. இந்த மாதிரி ஆணோட ஆணு அவலட்சணமானதை நடப்பிக்கிற, படிங்கம்மா, தங்களுடைய தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை உண்மையிலே அடைஞ்சிருவாங்க. தேவனை அறிகிற அறிவு, அந்த ஆசையே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அந்த மனுஷே கடவுளை பற்றி எண்ணமே அவங்களுக்கு மனுஷே இல்லை. தகாதங்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான ரொம்ப கேவலமான காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. சகலவித ஒன்று ரெண்டு இல்லை, சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் விரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினால கொலையினால அவமானத்தினால வஞ்சகத்தினால நிறைந்தவர்களுமாய். இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கக்கூடாது. மெய்யானவர்களே, தேவ சபையே, கிறிஸ்தவரே, இந்த வீடியோ மூலமா கேட்கிற ஊழியர்களே, இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கக்கூடாது. அப்புறம் அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகஞ்சர், துராவிதம், அகந்த திமிரு, வீம்பு விம்பி இழுக்கிறது, பொல்லாததையே அவன் யோசிக்கிறது, அப்பா அம்மாவுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை, கீழ்ப்படியா நீ என்னடா தகப்பேன்னு தகப்பனை மிதிக்கிறான்.
உணர்வே இல்லாதவன். உடன்படிக்கை ஆதியில ஞானசானம் எடுக்கும்போது பண்ண உடன்படிக்கை அவன் மீறுறான். இயற்கையிலே அன்பு இல்லாம போயிடுறான். எதுக்குமே இணங்க மாட்டான். இரக்கமே அவனுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள், அதாவது இரண்டாம் மரணம், முதல் மரணம் சொல்லல, இரண்டாம் மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்க தாங்களே செய்யறதும் இல்லாமல் அவங்களை மற்றவங்க ஒருத்தன் செய்யறான்னா அவனை திருத்தாம அதுலேயும் பிரியப்பட்டு இதுதான் லிஸ்ட். இப்படிப்பட்டவனை என்ன செய்ய தூங்குற மாதிரி உள்ளவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்னடா செய்ய முடியும்? சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக அவன் போய் வந்து குற்றம் செய்தா இன்னொரு தண்டனை, இன்னொரு முறை இயேசு வந்து திருவிழா அரைஞ்சிக்கிட்டு இருப்பாரா, சிரத்தை நின்றுக்கிட்டு இருப்பாரா? ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாயந்திருக்கப்படுவதும் தானே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால அவளை மறுமுறையும் புதுப்பிக்கிறது கூடாது. திரும்ப அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போங்க, பிசாசுக்காகவும் தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்கன்னு திரும்ப சொல்லிடுறாரு. வெளிப்படுத்தல 20:15 ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அதான் இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தல 21:8 இருக்கு. இரண்டாம் மரணம். தயவு செய்து முதல் மரணம் எல்லாருக்கும் வரலாம், இயேசுக்கே வந்தது. இரண்டாம் மரணம் யாருக்கும் வரக்கூடாது. அந்த லிஸ்ட்ல இருந்து விலகிங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இதோட முடியுது. ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகிறாங்க, ஒரு கூட்டம் அக்னி கடலுக்கு போகிறாங்க. இதுதான் சாத்தானையும் இயேசு கடைசியில் பிடிச்சி வெளிப்படுத்தல் 20:10 இருக்கு. 20:10 அவனை பிடிச்சி கள்ளத்திற்கதரிசி அந்தி கிறிஸ்து இருக்காங்கல்ல, அவனோட இவனையும் சேர்த்து அக்னி கடலுக்கு தள்ளிடுவார். ஜட்ஜ்மெண்ட், கடைசி நியாயம் இருக்கு. ஆகவே நான் செய்தியை முடிக்கிறேன். இதுதான் ஒன்றுக்கு பின், முன்னுக்கு பின், அதுக்கு பின், இதுக்கு முன் வர்ற காரியம். இதை நீங்கள் மனசுக்குள்ள மெய்யானவளை தேவ சபையை ஊழியர்களே புரிஞ்சுக்கங்க. இதுதான் சத்தியம். இப்படி இயேசு நியாயம் தீர்ப்பதுனால ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்ன தலைப்பு இயேசு பிதாவாக இருக்காருன்னு சொல்லி சொன்னனே, அந்த தலைப்பை சொல்லி முடிக்கிறேன். இப்படி ஜட்ஜ்மெண்ட் இயேசு பண்ணுறதுனால, பிதாவுடைய ஸ்தானத்தில் இருந்து பண்ணுறதுனால எல்லா மனுஷருக்கும் இயேசு நியாயாதிபதி. இந்துக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு, யூதர்களுக்கு, எல்லா மதத்துக்கும். பவுல் சொல்கிறான் அப்போஸ்தலர் 17:31 இருக்கு. ஒரு நாளை குறித்து வச்சிருக்காரு. அந்த நாளில் நியாயம் தீர்க்கும்படி தேவன் ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு. அந்த மனுஷனை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பிடுறதுனால அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விலக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றான். இப்படி இயேசு எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்வதனால 1 பேதுரு 1:17 ஆதி கிறிஸ்தவங்க இயேசுவை எப்படி நினைச்சாங்க, எப்படி தொழுது கொண்டாங்க சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 1:17 1 பேதுரு 1:17 அன்றியும், அதாவது அவன் நம்ம ஆளு, இவன் நம்ம ஆளு இல்லை, நம்ம ஊழியக்காரன் அப்படின்ட்டு இல்லாமல் அவனவனுடைய செயலுக்கு தக்கபடி நியாயம் தீர்க்கிற அந்த இயேசுவை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்க பரதேசிகளை போல சஞ்சரிக்கிற கிறிஸ்தவர்களே, மக்களே, ரொம்ப பயத்தோடனே நடந்து கொள்ளுங்கப்பா. எவ்வளோ காரு பங்களா வசதி இருந்தாலும் நீங்கள் பரதேசி தான். கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் நீ பரதேசி தான். அதானிய ரைடு இப்போ அமெரிக்கா கோர்ட்டு அதானியை புடுறான்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ பெரிய கோடிச்சுவரே பணக்காரன் 12,000 கோடி லஞ்சம் வாங்கினதாக பிடிவாரண்டு போட்டிருக்காங்க அமெரிக்கா கோர்ட்டு. அதானி தப்பிச்சு தலைமறைவாயிருக்கானா.
அவனை விட பணக்காரன் வக்கீல் இருக்கிறவன் இருக்கானா, அவனுக்கு அந்த தலைமறைவு. உதாரணம் சொல்கிறேன், நம்ம ஏமாத்துறோம். தேவனிடத்திலிருந்து நீ தப்பவே முடியாது. ஆகவே நியாயந்திருக்கிறவர் இயேசு அவரை பிதாவாக தொழுது கொண்டு வந்தாங்க ஆதி கிறிஸ்தவங்க. அவங்களை யாருமே தடை பண்ணலை. பேதுரு அதை தப்புன்னு சொல்லலை. அதனால் இயேசுவை தேவனுக்கு சமப்படுத்தி அவரை வணங்கலாம், கும்பிடலாம், ஆராதிக்கலாம். தேவனுக்கு சொல்கிற எல்லாமே அவருக்கு பொருந்தும். அதனால தான் தேவனாக, அவர் வார்த்தையில் அவரோடு இருந்ததுனால அவர் தேவனாக இருந்தார். அந்த தேவனாக இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த அர்த்தம் தான். புரிஞ்சா புரிஞ்சுக்க. ஆகவே இயேசுவை தேவனாக, பிதாவாக ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்க தொழுதாங்க. நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். இயேசு பிதாவாக இருக்கிறார், அப்பாவா இருக்கார். கண்கண்ட இறைவன் இயேசு தான். என் தேவரே, என் ஆண்டவரே தோமா சொன்னான்ல, கண்கண்ட இறைவன். இந்த உலகத்தில் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் இயேசு தான். மற்றவங்கெல்லாம் பொய்யான தெய்வம். மோசே பார்வோனுக்கு தேவனை ஆக்கிறேன்னு ஆதியாகமம் 7:1 இருக்கு. 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவனா யார்? சாத்தா இருக்கான். மெலித்தா தீவில் பவுல தேவன் சொன்னாங்க. இப்படி அநேக தேவர்கள், அநேக கர்த்தாக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ முத்துராமலிங்க தேவர் ஐயாவை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆரை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நித்யானந்தாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையா கும்பிட போய் மனுஷன் பிறவிகள் முழுவதும் கடவுளாக்கிட்டானே, கும்பிட ஆரம்பிச்சிட்டானே. இப்படி அநேக தேவன்கள் இருக்கும்போது இயேசுவும் ஒரு தேவன்னு சொல்லாமல் மெய்யான தேவன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தேவகுமாரன் சொல்லி அதே வசனத்தில் இருக்குது. 1 யோவான் 5:20 இருக்குது. அந்த 5:20 அவர் தேவகுமாரன் தான் இருக்குது. தேவகுமாரன் புத்தியை சொல்லி போட்டிருக்கு. ஆனாலும் அவர் மெய்யான தேவனாக இருக்கிறார், நித்திய ஜீவனாக இருக்கிறார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனத்தில் இயேசு வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக, பாலகனாக, குமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை தேவனாக, பிதாவாக தொழுது கொள்ளலாம். யெகோவா சாட்சிக்கு சொல்லுங்க இந்த வார்த்தை. அதிலிருந்து பிரிஞ்சு வந்த பைபிள் மாணாக்களுக்கு சொல்லுங்க, செவன்த் டே சபைக்கு சொல்லுங்க, மற்ற நாதாரிகளுக்கெல்லாம் சொல்லுங்க. இயேசுவை சர்வத்துக்கும் மேலான தேவனாக ரோமர் 9:5 இருக்கு. அதனால இயேசுவை தேவனாக கொள்ளுங்க. தேவன் அல்ல, தேவனாக. பிதா அல்ல, பிதாவாக. ஒரு உறுப்பு, ஒரு சின்ன கமா கூட மாற்றாம கரெக்டாக வாச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து படிச்சிங்கன்னா அந்த புத்தி உங்களுக்கு அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம ஏன் அப்படி பேசலைன்னா, நமக்கு எந்த ஸ்தாபனமும் இல்லை. ஒரிஜினல் நேரடி பார்வை கரெக்டாக. நமக்கு தலைவர் இயேசு, சர்வசங்க தலைமை சபை பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டிகள், நிருபங்கள் பாடங்கள், சுவிசேஷங்கள் நமக்கு அஸ்திபாரம், வெளிப்படுத்துகிற விசேஷம், கடைசி தீர்க்க தரிசனம். இதைத்தானே நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு மனுஷன் பிறவியை எவனையும் தலைவர்னு சொல்லலை, யாரையும் பின்பற்றும்படி சொல்லலை. நம்ம சபை அந்த மாதிரி தான். இதை கேட்குற ஊழியர்களே நீங்களும் அப்படி ஆக்கிக்கிங்க. ஸ்தாபனங்கள் சபைகளை விட்டு, கொள்கைகளை விட்டு விலகி ஆதியில் உள்ள அந்த சபையை, அந்த உபதேசத்தை, அந்த நிருபங்கள், அந்த இதை பின்பற்றுங்க. இன்னைக்குள்ள ஆளுகள் எல்லாம் விட்டு தொலைஞ்சி மேலானவைகளை சிந்திங்க, மேலானவைகளை நாடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை முதலாவது நினைங்க. எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, யாரும் விலக முடியாது. மனச்சாட்சியில் குற்றம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் விளைவிக்கலாம். தயவுசெய்து, நாளை என்பது நம்ம நாடு இல்லை. இன்னைக்கு படுத்து நாளைக்கு எந்திரிச்சா தான் உறுதி. அதனால் தயவுசெய்து இதை மனசில் வச்சு, நியாயந்திருப்பு வருமோன்னு பச்சைகளை கோவாக்கினியுமே அவங்களுக்கு உண்டாகும். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை விழுகிறது பயங்கரமாக இருக்குமே.
அதனால பழி வாங்குதல் தேவனுக்குரியது. நிச்சயமாக பச்சபாதம் இல்லாமல் கரெக்டாக நியாயம் இருப்பார். அதில் தப்பித்து கொள்ளும்படி இன்றைக்கி இந்த போதனைகளை கேட்டு உங்களை மாற்றிக்கிங்க. இங்கே வாய்ப்பு இருக்குது, அங்கே வாய்ப்பு இல்லை. அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இங்கே நீ மனம் திரும்பலாம், கிருபையின் காலத்தை பயன்படுத்தலாம், இங்கே நீ திருந்தலாம். இயேசு 2ஆம் வருகையில் வரும்போது யூதர்கள் எல்லாம் திருந்தினாங்க, மனம் திரும்பினாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க, புலம்புவாங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கு. அதை கிருபையின் ஆவியை அவங்க மேலே ஊற்றுவார். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 25-26 இந்த பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னே போட்டிருக்கு. இந்த காலம் கிருபையின் காலம் சீக்கிரம் முடிய போகுது. சபை கர்த்தர் எடுக்க போறார், அந்தி கிறிஸ்து வரப்போறான். இதெல்லாம் புரிஞ்சு சத்தியத்தை அறிஞ்சு சத்தியவான்களா இருங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாக இயேசு நமக்கு பிதாவாக தேவனாக இருக்கிறார் என்ற இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.